வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரொக்கோலி பீஸ் பொரியல் தான். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு இந்த ப்ரொக்கோலியை வந்துட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாம் சொல்லி கேள்விப்படுவோம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலியாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் இதுக்கு ஒரு அரை கப் பட்டாணி எடுத்திருக்கோம். 4 நல்ல நீட் பச்சை மிளகாவை நீட்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு நாங்கள் 4 பல்லு பெரிய பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். மிளகுத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே நாங்கள் ஜஸ்ட் 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இதில் அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். இந்த கடுகு நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரியாமல் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. கடுகு பொரியாமல் சாப்பிட முடியாது, கடுகு பொரிஞ்சு தான் சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா அது பாய்சன் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. கூடவே உடஞ்ச உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா டிஷ்லையும் பூண்டு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நம்ம பெரிய வெங்காயத்தை தான் இதுக்கெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த ப்ராக்லி பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட ஒப்பீனியன் என்னென்னா, இதெல்லாம் வாங்கின்னு வந்து எப்படி செய்யறது, இந்தியனைஸ்டாக செய்யறதுன்னு தெரியாது. சூப் பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்ப்பாங்க. இப்போ யூடியூப் இருக்கிறதால இதெல்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இந்த ப்ராக்லி ரெகுலராக செய்வாங்க. இது நாங்கள் இருந்தது ஒரு சின்ன டவுன் தான். அங்கே கடைகள்னா கூட எங்கேயா வெளியே போயிட்டு வந்தால் எங்கள் அப்பா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பயே ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க ரெகுலராக சொல்லுவாங்க இந்த ப்ராக்லி ரொம்ப நல்லது சாப்பிட்டா அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம ஊர் காய்கறியில் இல்லாத சத்து இல்லைங்க, பட் இதுவும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். 4 பச்சை மிளகா வந்துட்டு ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ப்ராக்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்லிக்கும் காலிஃப்ளவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் இதை பச்சை காலிஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை காலிஃப்ளவர்லாம் கிடையாது. இது ஒரு தனி விதமான வெரைட்டி தான். ஸ்பீஷீஸ் வந்தே தனி. ஸோ இந்த ப்ராக்லி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறமா நம்ம ஏற்கனவே அரை கப் பட்டாணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்லியும் பட்டாணியும் எக்ஸலண்ட் காம்பினேஷன். இதில் கட்லெட் செய்யலாம், சூப் செய்யலாம். அதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு வடை சுடுவாங்க இந்த ப்ராக்லிலேயே. இந்த மாதிரி நிறைய ஸ்டீம்டு ஐட்டம்ஸ், நிறைய எக் ஆட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் இப்போ செய்கிறாங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த ப்ராக்லி சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நானே படிச்சிருக்கேன். டாக்டர் வந்து யூடியூப்லலாம் சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த ப்ரொக்கோலி வந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நாங்கள் ஆட் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு வகையில் தோசை கூட சுடுவோம் இதில் நாங்கள் மாவில் போட்டு. அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொரு ரெசிபியாக நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த ப்ராக்லி வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பால் காஞ்சிட்ருக்கு. இது மார்னிங் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வர நாள். அதனால் 4-5 பொரியல் எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்தது. அந்த கெஸ்ட் வந்தப்போ நாங்கள் என்னென்ன சர்வ் பண்ணோம் அப்படின்றத தலைவாழை இலை வீடியோவாக ஃபுல் வீடியோ லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் எப்பயுமே நிறைய சேர்க்கக்கூடாது. மிளகுத்தூளோ மஞ்சள் தூளோ நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா கசப்பு தன்மை அதிகமாயிரும். இந்த மாதிரி க்ரீன் பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இதை மாதிரி இறக்குனிங்கன்னா ரொம்ப சுவையான சிம்பிளான ப்ராக்லி பட்டாணி பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.